அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம காயிலிங் டிராகன் எபிசோட் 6 பார்க்க போகிறோம். போன எபிசோடில் ஒருத்தனை டிஃபீட் பண்ணி அவங்ககிட்ட இருந்து ஒரு 10,000 கோல்ட் காயின்ஸை வாங்கி வீட்டுக்கு கொடுத்து அமைச்சிருப்பான். அதுக்கப்புறமா இந்த தேர்லியா இருக்கல்ல, அவளுடைய பிரதர் போட்ட சண்டையை பார்த்து மூட் அவுட் ஆயிருப்பான். எப்படியாவது மென்டல் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டால் இந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, ஸ்கல்ப்டிங் பண்ணு அப்படிங்கிறாரு. அதாவது சிலைகள் செய்ய சொல்கிறாரு. இந்த எபிசோட் ஆரம்பத்திலேயே காட்டில் இருந்தாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் காட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள ஏதோ ஒன்று அட்டாக் பண்ணுது. என்னடா அட்டாக் பண்ணுது அப்படின்னு பார்த்தா காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள். இவங்களால அந்த பீஸ்ட்டை சமாளிக்க முடியல போல தெரியுது. ஸோ இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதும் தெரியல. இன்னொரு பக்கத்தில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக மலைப்பகுதிகள்லாம் அவன் இருக்கான். மனுஷன் சிலை வடிக்கணும் அப்படின்னு இவன் கேட்குறான், என்னது சிலை வடிக்கணுமா? எது அந்த ப்ரோலெக்ஸ் கேலரியில் இருக்கே அந்த மாதிரி சிலைகளா அப்படிங்கிறான். ஆமாம் அதே மாதிரி சிலைகள் தான். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற மெத்தடில் நீ ஒரே ஒரு டூல் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அதாவது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு சிசல். நார்மலாக ஒரு சிலை வடிக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய டூல்ஸ் வேணும். உடைக்கிறதுக்கு ஒரு டூலு, பொறுமையாக செதுக்கிறதுக்கு ஒரு டூலு, அதை கார் பண்ணுறதுக்கு ஒரு டூல்னு சொல்லிட்டு நிறைய தேவைப்படும். ஆனால் இவங்க மெத்தடில் ஒரே ஒரு டூல் தான், அதை வச்சு தான் பண்ண போகிறாங்களாம். இது மற்றதை விட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறாரு. நம்ம பேபே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ பண்ணிட்டு போங்க நான் சாப்பிட்றேன்டான்னு சொல்லிட்டு மீனாக உட்காந்து தள்ளிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக மனுஷன் என்ன சொல்கிறாரு, இவர் இவரோட காலத்தில் ஏகப்பட்ட சிலைகள் வடிச்சிருக்காராம். அது எல்லாமே பேஸ்மெண்ட்டில் எங்கேயோ இருக்குது. இத்தனை காலம் கழித்து அதெல்லாம் மண்ணோட மண்ணாக இருக்கும் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோ கேட்குறான், அட அப்போ நீங்களும் சிற்பியா அப்படின்ன உடனே, என்னடா இப்படி கேட்டுட்ட? அந்த ப்ரோலக்ஸ் இருக்கிறான்ல அவன்லாம் குழந்தடா. என்னைய பார்த்து தான் அவன் சிற்பங்கள் செய்யவே ஆரம்பித்தான். இன்னும் சொல்லணும்னா ஒரு வகையில் நான் அவனுக்கு மாஸ்டர் மாதிரி அப்படிங்கிறாப்புல. இவர் என்ன சொல்கிறாரு, இவரோட மெத்தடில் இவங்க சிலைகள் அப்படிங்கிறத வடிக்கும் போது இந்த மெடிடேஷன் பண்ணுவாங்கள்ல, அந்த ஒரு லெவலுக்குள்ளே இவங்க போக முடியும். அதுதான் இதோட மிகப்பெரிய சிறப்பே. ஸோ மனுஷன் இவனுக்கு சிலைகள் வடிக்கிறத பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுவுமே இவர் யூஸ் பண்ணுற மெத்தட் ரொம்ப யூனிக்காக இருக்குது. சும்மா ஒரு கல்லை எடுத்தோம் உடைச்சோம் அப்படிங்கிறது இல்லாமல் இவங்கெல்லாம் எர்த் மேக்கர்ஸ் தானே. அப்போ பூமியை இவங்களால் உணர முடியும்ல. அதான் அவர் சொல்கிறாரு, முதல்ல அதை நீ உணர ஆரம்பி அப்படிங்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், நீங்கள் சொல்கிற அந்த இடத்துல அடித்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த அளவுக்கு முடியல, ஏன் நார்மலாக பண்ணாலே ஈஸியாக இருக்கும்ல அப்படிங்கிறான். அவர் என்ன சொல்கிறாரு, தம்பி இதில் முக்கியமே அந்த எலிமெண்ட்டை நீ உணரணும், அதுதான் முக்கியம் அப்படிங்கிறாரு. ஏன்னா இவருடைய மெத்தட் அப்படிங்கிறது வெறும் சிலைகள் வடிக்கிறது கிடையாது. அந்த சிலைகளை வடிக்கிறது மூலமாக இவனுடைய மென்டல் பவரை இன்க்ரீஸ் பண்ணணும். அதே சமயத்தில் இவனுக்குள்ள எனர்ஜி அப்படிங்கிறது பயங்கரமாக வர ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவனுமே பாறைகளை உட்காந்து உடச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா எடுத்தோடனே சிலைகள் வந்துடாதுல்ல. இவனுமே தொடர்ந்து பயிற்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அகாடமிக்கு போகிறான், அங்கேயும் பயிற்சி பண்ணுறான். இந்த தேர்லியா இருக்கால்ல, இவன் பண்ணுறதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருக்கா. இவன் வெளியில் ஸ்கல்ப்டிங் பண்ணும்போது அதையுமே அந்த பொண்ணு பார்க்குறா. இது எல்லாத்தையுமே இந்த கிராண்ட்பாவும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ என்ன தெரியுமா பண்ணுறான், ஒரு சிலை ஒன்று வடித்து வச்சுருக்கான். பேபே பார்க்குது, என்னது அங்கே ஏதோ கன்றாவியாக இருக்கே, அதுதான் என்னோட சிலைங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அவனும் பார்க்குறான், அந்த சிலைக்கு என்ன குறைச்சல், நல்லா தானே இருக்குது அப்படிங்கிறான். இப்போ அந்த மனுஷன் வெளில சொல்கிறாரு, டேய் தயவு செஞ்சு நீ செஞ்ச அந்த சிலையை உடைச்சிரு, அது என் பேரையே கெடுக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாரு. இப்போ இவர் கேட்குறாரு, சரி நீ சிலை செஞ்சல, அந்த சமயத்தில் நீ என்ன உணர்ந்த சொல்லு அப்படின்றப்போ இவன் என்ன சொல்கிறான், எலிமெண்ட்ஸ் எல்லாமே என்னுடைய பேச்சை கேட்குற மாதிரி இருக்குது, நான் அதை உடைக்கும் போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எனக்கு வழி கொடுத்து அதெல்லாம் நகர்ந்து போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறான். அவர் என்ன சொல்கிறாரு, ஆக்சுவலாக அது நகர்ந்து போகலை, நீ தான் அதை நகர்த்திக்கிட்டு இருக்க. உன்னுடைய மென்டல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்குது, உன்னோட உணர்தல் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்குது. அந்த எலிமெண்ட்ஸோட ஒன்றா சேர்ந்து நீ தான் அதை நகர்த்திக்கிட்டு இருக்க. ஆக்சுவலாக நீ நினச்சனா அதை ஆல்டர் கூட பண்ண முடியும். ஸோ இப்போ இருக்க நீ கற்றுக்கிட்டது பேசிக்ஸ் தான், இன்னும் நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்குது அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், பேபியோட சிலையை உடச்சிட்றாங்க. அது பார்க்குது, டேய் எதுக்குடா என் சிலையை உடச்ச அப்படின்னு கேட்குது. ஸோ இப்படியே ட்ரைனிங் செஷன் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. இயர் அண்ட் லீவ் வருது, எல்லாருமே ஊருக்கு போகிறாங்க. இவன் என்ன சொல்கிறான், நான் ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தால் டைம் வேஸ்ட்டு, நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறான். யாரா இவன் அப்படிங்கிற மாதிரி முழிக்கிறாங்க. இப்போ காட்டில் ஒரு சில பேர் அடி வாங்கினாங்கல்ல, அவங்கெல்லாம் திரும்ப வராங்க. ஆக்சுவலாக இவங்க எல்லாருமே 5th இயர் ஸ்டூடெண்ட்ஸ். லெவல் 5ல் இருக்கவங்க மட்டும்தான் காட்டுக்குள்ளே போய் ட்ரைனிங் பண்ண முடியும். ஆனால் அந்த காட்டுக்குள்ளே போகிறது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க, வாழ்வா சாவா அப்படிங்கிற போராட்டம் தான். இந்த கிராண்ட்பா என்ன சொல்கிறாரு, இங்கே பாடுறா எல்லாத்தையும் அகாடமியில் கற்றுக்க முடியாது, ஒரு சில விஷயங்களை நம்ம போராடினா மட்டும்தான் கற்றுக்க முடியும், வாழ்வா சாவா போராட்டத்தில் தான் அதெல்லாம் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறாரு. இவனும் பார்க்குறான், எப்படியாவது ஃபாரஸ்ட்குள்ளே போகணும், அதுக்கு லெவல் 5 கண்டிப்பாக சீக்கிரமாக ரீச் ஆகணும்னு யோசிக்கிறான். இப்படியே 3 வருஷம் அப்படிங்கிறது கடந்து போகுதுங்க. ஆக்சுவலாக இவனுமே தொடர்ந்து ஸ்கல்ப்டிங் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போது ஒரு சிலையை செஞ்சுட்டான், அதை உடைக்கலாம் அப்படின்னு போகும்போது அவர் என்ன சொல்கிறார், இல்லை இதை நீ கேலரிக்கு சென்ட் பண்ணு அப்படிங்கிறாரு. என்னங்க சொல்கிறீங்க, அப்போ நான் கற்றுக்கிட்டேனா அப்படிங்கிறான். மனுஷன் என்ன சொல்கிறாரு, உன்னோட மென்டல் பவரையும் மேஜிக்கையும் பயன்படுத்தி அங்கே இருக்க பாறையை உடை அப்படின்னோடனே, எதுக்கு இந்த மனுஷன் இப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு அவன் போய் உடைக்கிறாங்க. அதாவது சொல்கிறாரு, இப்போ நீ லெவல் 5 ரீச் ஆகிட்ட அப்படிங்கிறாரு. இவன் ரேங்க் 5 ரீச் ஆகிட்டான்.
நம்ம ஹீரோட பிரதர் இருக்கான் பாருங்க, அவன் வந்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்கான். ஒன்றும் பெருசாக இல்லை, சின்ன வயசில் இவங்கெல்லாம் எப்படி சந்தோஷமாக இருந்தாங்க, அவங்க பண்ண சேட்டைகள் அதெல்லாம் எழுதியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் வாரியர் ஸ்கூலுக்கு போகிறான் இல்லையா, அதை பற்றியெல்லாம் எழுதியிருக்காங்க. இப்போ இங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோ எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கான். அதாவது ரேங்க் 5 ரீச் ஆனால் போதாது, எக்ஸாமினேஷனில் ப்ரூவ் பண்ணணும். நார்மலாக நம்ம ஹீரோ எக்ஸாமினேஷனுக்குலாம் அப்ளை பண்ண மாட்டான். அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 4 முடிச்சிருப்பான். அதுக்குள்ளே லெவல் 5 சொல்லிட்டு ஒரு சில பேர் வாயை புழக்கிறானுங்க. இந்த ரேங்க் 5 டெஸ்ட் அப்படிங்கிறது மற்ற டெஸ்ட் மாதிரி கிடையாது. ஏன்னா ஒருத்தர் ரேங்க் 5 அப்படின்னு சொன்னால் அவனால் வந்து தனித்து நிற்க முடியும், அவனால் மிலிட்ரியில் போய் வேலை செய்ய முடியும், தன்னை தானே பாதுகாத்துக்க முடியும். ஸோ இந்த டெஸ்ட் வந்து வெறும் மேஜிக் பவரை பற்றினது மட்டும் கிடையாது. இவனோட சண்டை போடக்கூடிய திறன் இருக்குல்ல, அது எப்படி இருக்குது எல்லாமே பார்ப்பாங்க. இவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு வேற யாரோ வராங்க. யாரா அப்படின்னு பார்த்தா இவர் வந்து இந்த அகாடமியோட வைஸ் பிரின்சிபல். என்னங்க நீங்களே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால், ஒன்றும் இல்லைப்பா, சும்மா வேடிக்கை பார்க்க தான் வந்தேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் தூரமாக போய் உட்காந்துக்கிட்டாரு. இப்போ இவனுக்கான டெஸ்ட் என்னன்னா, நம்ம ஹீரோ என்ன மெத்தட் வேணால் பயன்படுத்தலாம், ஆனால் 10 நிமிஷத்துக்கு அவங்களோட அட்டாக்கை இவன் தாக்கு பிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் மனுஷன் என்ன சொல்கிறான், இங்கே பாருப்பா, நீ எப்போ வேணால் டெஸ்ட்டை வந்து நிறுத்திடலாம். சப்போஸ் இல்லை நான் வந்து டெஸ்ட்டை எடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக ஏதாவது பண்ணி கையை காலை உடச்சிக்கிட்டேன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ டெஸ்ட் ஆரம்பிக்குதுங்க. ஆரம்பித்தோடனே ஒரு சைட்லேருந்து ஃபயரு, இன்னொரு சைட்லேருந்து வாட்டர்னு சொல்லிட்டு செம்மடி அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் தடுமாறுறான், ஆனால் அடுத்த அட்டாக்கை அவன் தடுக்க ஆரம்பிச்சிட்டான். இங்கே டெஸ்ட் என்ன, இவங்க அட்டாக்கை தடுக்கணும், அடி வாங்கக்கூடாது, அவ்வளோதானே, திரும்ப அடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் கிடையாது. அவன் வந்து தன்னால் முடிஞ்ச வரைக்கும் தடுத்துக்கிட்டே இருக்கான். அவனுங்க ஃபயரு வாட்டர்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி அடிக்கிறாங்க. ஆனால் இவன் அதெல்லாம் பெருசாக கண்டுக்கிட்ட மாதிரி தெரியலங்க. 2 பேருமே ஒன்றா சேர்ந்து அட்டாக் பண்ணும்போது ஒரு அர்த்து ஷீல்டை போட்டு தடுத்துக்கிறான். எல்லாருமே அவன் தோத்துட்டானா அப்படின்னு பார்க்குறாங்க. அவன் தோக்கலாம் இல்லை, சும்மா சரியான ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்து வெளியில் வரான். பக்காவாக டெஸ்ட்டை முடிச்சிட்டான். இவன் டெஸ்ட்டை பாஸ் பண்ணதுனால ஏல் என்ன பண்ணுறான், ட்ரீட் கொடுக்குறாங்க. எல்லாருமே ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சொல்கிறான், டே நான் வந்து நாளைக்கு மவுண்டனுக்கு போகிறேன், ட்ரைனிங்காக போகிறேன் அப்படின்னா ஏல் சொல்கிறான், போகலாண்டா, நாளைக்கே போய் எல்லாத்தையும் வேட்டையாடலாண்டா அப்படிங்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு வந்தா வெளியில் தேலியா நின்றுட்டு இருக்கா. நீ என்னம்மா இங்கே பண்ணுற அப்படின்னு கேட்குறான். அவன் இவனை திரும்பி கேள்வி கேட்குறா, நீ மவுண்டனுக்கு போக போறியா அப்படின்னு கேட்குறா. உனக்கு எப்படிமா தெரியும் அப்படிங்கிறான். அதான் அவன் சொல்கிறான், நீ எதுக்காக அப்புறம் டெஸ்ட் எடுக்க போகிற, என்ன சீன் போடவா, நீ அந்த மாதிரி ஆள் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். சரி போகிறதான் போகிற, இந்த நம்ம அகாடமி பேட்சை வச்சுக்கோ. ஏன்னா இந்த பேட்ச் தான் இவன் இந்த அகாடமி ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுக்கு அடையாளம். இது இருந்தால் நிறைய பேருக்கு இவனுக்கு உதவி செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறா, ஜாக்கிரதையாக திரும்ப வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. இப்போது ஒரு லேடியை காட்டுறாங்க. அவள் கேட்குறா, சரி உங்களில் யார் லின்லே அப்படின்னு கேட்குறா. அவன் இங்கே இல்லை, அவன் பெரிய ஒரு பயணத்துக்கு போயிருக்கான் அப்படிங்கிறானுங்க. இப்போ நம்ம ஹீரோ இந்த பயணத்துக்கு போய் என்ன பண்ணான் அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் தான் பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.